இன்னைக்கான வீடியோ என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த ஓணம் மேக்கப் லுக் தான் நம்ம கிரியேட் பண்ண போறோம். ஓணம் வருது, எல்லாருக்குமே ஹாப்பி ஓணம். இந்த மேக்கப் லுக் எப்படி கிரியேட் பண்றதுன்னு சொல்லி பாக்குறதுக்கு முன்னாடி நீங்க இப்போதான் நம்ம சேனலுக்கு புதுசுனா ப்ளீஸ் டூ சப்ஸ்கிரைப் them and let's get into the video. மேக்கப் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி எப்போவுமே ஃபேஸை நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. இப்போ நான் என்ன பண்ணிகிட்ருக்கேன்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஃபேஸ் டிஷ்யூ எடுத்து இந்த மாதிரி நல்லா டேப் பண்ணிக்கிறேன். இது எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா, ஃபேஸில் உள்ள ஆயிலெல்லாம் நல்லா அப்சர்வ் பண்ணிக்கும், அதனால தான். இப்போ வந்து ஜஸ்ட் அப்ஸோடைய ஃபேஸ் மிஸ்ட் எடுத்து நல்லா ஸ்ப்ரே பண்ணிக்கிறேன். இது நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறம் மாமா எர்த்தோடைய மாய்ஸ்சரைசர் எடுத்து ஃபேஸ் அண்ட் நெக் ஏரியாவில் நல்லா அப்ளை பண்ணிக்கிறேன். எப்போவுமே மேக்கப் போடுறதுக்கு முன்னாடி மாய்ஸ்சரைசர் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம ஸ்கின்னை நல்லா மாய்ஸ்சரைஸ் பண்ணதுக்கப்புறம் தான் நம்ம மேக்கப்பே ஸ்டார்ட் பண்ணணும். அப்போ தான் உங்கள் மேக்கப்பும் நல்லா ஸ்மூத்தாக கிடைக்கும் உங்களுக்கு. இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து சன்ஸ்க்ரீன். நான் வந்து ப்ளம்மோடைய சன்ஸ்க்ரீன் வந்து எடுத்திருக்கேன். இது நான் ட்ரையல் பேக்காக தான் ஆர்டர் பண்ணேன், பட் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. மற்ற சன்ஸ்க்ரீன்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி ஒயிட் காஸ்ட் பண்ணும். இந்த சன்ஸ்க்ரீனில் அந்த மாதிரி ப்ராப்ளமே இல்லை, ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. எனக்கு யூஸ் பண்ணவும் ரொம்ப பிடிச்சிருந்தது. லிப்பை மாய்ஸ்சரைஸ் பண்ணுறதுக்கு சாஜியோடைய லிப் பாம் எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட்டு இப்போ நம்ம மேக்கப் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ப்ரைமர் வந்து யூஸ் பண்ணுறோம். ப்ரைமர் வந்து நம்ம ஸ்போர்ஸ் எல்லாம் நல்லா லாக் பண்ணிக்கும், அதே சமயத்தில் நம்ம மேக்கப் நல்லா ஸ்மூத்தாக கிடைக்கும். ப்ரைமர் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டேக்விக்கியோட ப்ரைமர். இது வந்து ஒரு சிலிகான் பேஸ்டு ப்ரைமர் தான். இப்போ நான் வந்து மாய்ஸ்சரைசர், சன்ஸ்க்ரீன் இதெல்லாம் வந்து எக்ஸஸை வந்து இந்த மாதிரி டிஷ்யூ வச்சு நல்லா வந்து டேப் பண்ணிக்கிறேன். ஏன்னா வந்து அங்கே கேரளா கேர்ள்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா மேக்கப் வந்து கொஞ்சம் சட்டிலாக தான் இருக்கும், அட் த சேம் டைம் அவங்க கொஞ்சம் நல்லா க்ளோயிங்காக இருக்கும். லிப்ஸ் மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு நல்லா ஒரு போல்டான கலர் வந்து கொடுப்பாங்க. அதே மாதிரி ஐ மேக்கப் ரொம்ப இம்பார்ட்டன்ட் இந்த லுக்குக்கு. எனக்கு வந்து கொஞ்சம் டார்க் சர்க்கிள்ஸ் தான் இருந்துச்சு, ஸோ அதனால் வந்து நான் அண்டர் ஐ மட்டும் நல்லா கொஞ்சம் கவர் பண்ணிக்கிட்டேன். ஃபஸ்ட்டு டார்க் ஸ்பாட்ஸ்லாம் இருந்துச்சு, இப்போ அது எதுவுமே இல்லை. அந்த ப்ராப்ளமே இல்லாததுனால நான் அண்டர் ஐ மட்டும் கவர் பண்ணிக்கிட்டேன். இப்போ நான் வந்து ஃபவுண்டேஷனுக்கு ஃபேஸஸ் கெனடாவுடைய ஃபவுண்டேஷன் எடுத்திருக்கேன். இது வந்து ஒரு மீடியம் கவரேஜ் உள்ள ஃபவுண்டேஷன் தான், உங்களுக்கு அதிகமாக மேக்கப் போட்ட மாதிரி இது வந்து காட்டாது. ஸோ அதனால் இந்த ஃபவுண்டேஷன் எடுத்திருக்கேன் நான் இன்றைக்கி. ஃபஸ்ட்டு ஒரு பக்கம் அப்ளை பண்ணிவிட்டு நல்லா வந்து பிளெண்ட் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி கீழ் நோக்கி வந்து நீங்கள் பிளெண்ட் பண்ணணும். நம்மளுடைய ஃபேஷியல் ஹேர்ஸோட டவுன் சைடு வந்து நம்ம பிளெண்ட் பண்ணும்போது தான் நம்மளுக்கு நல்லாயிருக்கும் மேக்கப் லுக். நெக்ஸ்ட்டு இன்னொரு சைடு வந்து அப்ளை பண்ணி நல்லா பிளெண்ட் பண்ணிக்கிறேன். இது ஏன் இந்த மாதிரி பண்ணுறேன்னு வந்து பார்த்திங்கன்னா, ஃபேன் முன்னாடி வந்து பண்ணுறதுனால உங்களுக்கு வந்து காஞ்சி போயிடும். ஸோ அதனால தான் நான் கொஞ்சமாக அப்ளை பண்ணி நல்லா பிளெண்ட் பண்ணிட்டு வரேன். அது வந்து உங்களுக்கு ஒரு காஞ்சி போயிடுச்சுன்னா ஒரு மாதிரி கேக்கியான ஒரு எஃபெக்ட் கொண்டு வந்துடும். ஸோ அதனால் நம்ம பொறுமையாக பண்ணுறது ரொம்பவே பெட்டர். நான் வந்து கழுத்தையும் நல்லா வந்து கவர் பண்ணிக்கிறேன். ஃபவுண்டேஷன் வந்து நல்லா அப்ளை பண்ணி முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் ஸ்டெப்பாக நான் வந்து ஐப்ரோவுக்கு மூவ் பண்ணுறேன். இந்த மாதிரி ஒரு ஸ்பூலி வச்சு நல்லா வந்து கோம் பண்ணிக்கிறேன். நான் வந்து த்ரெட்டிங் பண்ணதுனால எனக்கு ரொம்பவே ஈஸியாக இருந்துச்சு ஃபில் பண்ணுறதுக்கு. என்படியாக ஐப்ரோ பென்சில் எடுத்து இந்த மாதிரி கொஞ்சம் ஸ்டோக் மாதிரி போட்டுக்கிறேன். ரொம்ப வந்து கவர் பண்ணலை, கொஞ்சம் லைட்டாக தான் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு வந்து ஸ்பூலி வச்சு நல்லா அதை வந்து பிளெண்ட் பண்ணி விட்டுறேன், அதாவது ஈவன் அவுட் ஆக்குறேன். அப்போ தான் வந்து உங்களுக்கு ஆர்டிஃபிஷியலாக தெரியாது. இப்போ நான் வந்து என்ன பண்ணுறேன்னு வந்து பார்த்திங்கன்னா, இதை கொஞ்சம் க்ளீன் பண்ணணும். ஸோ வந்து கொஞ்சமாக கன்சீலர் எடுத்துகிட்டு ஒரு ப்ரஷில் நம்ம வந்து ஐப்ரோ சுற்றி இந்த மாதிரி க்ளீன் அப் பண்ணிக்கலாம். அப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய ஐப்ரோ இன்னும் கொஞ்சம் நல்லா டிஃபைனாக தெரியும். இந்த மாதிரி லுக்லாம் வந்து பார்த்திங்கன்னா, அதாவது கேரளா சம்மந்தப்பட்ட லுக்னாலே ஐப்ரோ அண்ட் ஐ மேக்கப் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அவங்களுக்கு வந்து ஐப்ரோ வந்து நல்லா வந்து டார்க்காக இருக்கும். நம்ம வந்து டார்க்காக நான் பண்ண போகிறதில்ல, பட் ஐப்ரோவை வந்து நல்லா கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணி காட்டுறதுக்காக நான் இந்த மாதிரியான வேலையெல்லாம் பண்ணிகிட்ருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து ஐ ஷேடோவுக்கு மாஃபியோட பேலட் தான் எடுத்திருக்கேன். இதோடைய ஒரு ட்ரான்சிஷன் கலர் எடுத்து ஃபஸ்ட்டு நல்லா வந்து நான் செட் பண்ணிக்கிறேன். ஏன்னா வந்து நம்ம கன்சீலர்லாம் அப்ளை பண்ணியிருந்தோம் இல்லையா, அதை ஃபஸ்ட்டு வந்து செட் பண்ணிட்டதுக்கப்புறம் நான் வந்து ஒரு பிங்க் ஷேட் எடுத்து அப்ளை பண்ணிக்கிறேன். இது வந்து லைட்டாக வந்து ஒரு கிளிட்டரியான ஒரு எஃபெக்ட் இருந்துச்சு. ஸோ அதனால் இந்த ஷேட் வந்து எடுத்திருந்தேன். அதே மாதிரி உங்களுக்கு ஒரு சட்டிலான லுக் தான் கிடைக்கும். இதில் ரொம்ப பிரைட்டாலாம் தெரியாது நீங்கள் ஐ ஷேடோ வந்து நிறைய போட்ட மாதிரிலாம். ஸோ அதனால் இந்த கலர் வந்து நான் பிக் பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் ஒரு அதே பேலட்டில் உள்ள கோல்டு ஷேட் எடுத்து கொஞ்சம் லைட்டாக என்னோடய ஃபிங்கர்ஸில் அப்ளை பண்ணிக்கிறேன். அப்ளை பண்ணிவிட்டு நான் வந்து ஐலிட்ஸில் இதை வந்து கொண்டு போய் நல்லா வந்து பிளெண்ட் பண்ணுறேன்.
ஃபிங்கர்ஸால் நீங்கள் வந்து பிளெண்ட் பண்ணும்போது ரொம்பவே அழகான ஒரு லுக் தான் உங்களுக்கு கிடைக்கும். ப்ரஷில் பண்ணுறதை விட ஃபிங்கர்ஸில் பண்ணுறது ரொம்பவே எனக்கு பிடிக்கும். கொஞ்சம் லைட்டாக வந்து நான் இந்த மாதிரி அப்ளை பண்ணிக்கிறேன். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு நேச்சுரலான ஒரு எஃபெக்ட் இருக்கும் உங்களுக்கு. இப்போ நம்ம வந்து இந்த ஃபவுண்டேஷன் கன்சீலர்லாம் கொஞ்சம் டேப் பண்ணிக்கலாம். ஐலைனருக்கு ஸ்டே குவிக்கியோடைய ஐலைனர் எடுத்திருக்கேன். இந்த ஐலைனர் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் விங் லைனர் மாதிரி நான் வந்து போடுறேன். ரொம்பவும் வந்து விங் க்ரியேட் பண்ணலை. அவங்க ஐ வந்து பார்த்திங்கன்னா நல்லா போல்டாக இருக்கும். ஸோ அதனால் வந்து நம்ம கொஞ்சமாக விங் மாதிரி க்ரியேட் பண்ணிவிட்டு நான் காஜலை வந்து அதுக்கேற்ற மாதிரி போட போகிறேன். நெக்ஸ்ட்டு வந்து நல்லா வந்து லேஷஸை கேர்ள் பண்ணிக்கிறேன். ஒரு ஐலாஷ் கேர்லை வச்சு மஸ்காராவுக்கு ஃபேஸஸ் கெனடாவுடைய ட்ரமாட்டிக் மஸ்காரா தான் யூஸ் பண்ணுறேன். நம்மளுடைய லேஷஸை வந்து ரொம்ப சூப்பராக காட்டும் இது. ஸோ அதனால் இந்த மஸ்காராவை வந்து நான் இன்றைக்கி பிக் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு நல்லாவே டிஃப்ரென்ஸ் தெரியும் பார்க்கும்போதே. காஜலுக்கு வந்து ப்ளூ ஹெவனுடைய காஜல் தான் எடுத்திருக்கேன் இன்றைக்கி. இது வந்து நான் நல்லா கொஞ்சம் நான் வந்து போல்டாக தான் அப்ளை பண்ணுறேன். ஃபஸ்ட்டே நான் வந்து லோவர் லேஷஸ்லேயும் மஸ்காரா அப்ளை பண்ணிட்டேன். ஏன்னா அப்போ தான் நம்மளுக்கு வந்து எவ்வளோ அப்ளை பண்ணுறோம் காஜல் அப்படின்றது நல்லாவே தெரியும். நான் கொஞ்சம் எட்ஜஸ்லேயும் நல்லா வந்து அப்ளை பண்ணுறேன். அப்போ தான் நம்மளுடைய ஐ வந்து நல்லா கொஞ்சம் பெருசாக காட்டும். ஸோ அதனால தான். இப்போது நான் வந்து ஃபேஸை வந்து நல்லா கான்டோர் பண்ண போகிறேன். இதுக்கு வந்து கிஸ் பியூட்டியோடைய கான்டோர் பேலட் எடுத்து நல்லா இந்த மாதிரி வந்து நான் கையாலே அப்ளை பண்ணுறேன். பிளெண்ட் பண்ணுறதுக்கு பியூட்டி பிளெண்டர் யூஸ் பண்ணிக்கிட்டேன். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு க்ரீமி டெக்ஸ்சர் உள்ள கான்டோர் பேலட். இது பிளெண்ட் பண்ணுறதுக்கு ரொம்பவே நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். நான் நோஸ் ஏரியாவில் மட்டும் ஒரு ப்ரஷ் எடுத்து இந்த மாதிரி அப்ளை பண்ணிக்கிறேன். இது வந்து கொஞ்சம் லைட்டான கலர் தான், பட் இருந்தாலும் எனக்கு இது யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே பிடிக்கும். இந்த மாதிரி நீங்கள் பிளெண்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்லாவே வந்து டிஃப்ரென்ஸ் தெரியும். இப்போ நெக்ஸ்ட்டு நான் என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா ஹைலைட் பண்ணுறதுக்கு இந்த ஸ்டே குவிக்கியோடைய எலிமினேட்டர் தான் எடுத்திருக்கேன். நம்மளுக்கு கொஞ்சம் நேச்சுரல் க்ளோயிங் கிடைக்கணுன்றதுக்காக நான் இது தான் சூஸ் பண்ணியிருக்கேன். இதை வந்து நல்லா வந்து இப்போ பிளெண்ட் பண்ணிக்க போகிறேன் நான். இதெல்லாம் பிளெண்ட் பண்ணி முடித்ததுக்கப்புறம் நம்ம வந்து ஒரு ஃபேஸ் டிஷ்யூ வச்சு நல்லா கொஞ்சம் டேப் பண்ணி எடுத்துக்கலாம். ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா நம்ம கன்சீலர், ஃபவுண்டேஷன் இந்த மாதிரியான ஐட்டம்ஸ்லாம் வந்து கொஞ்சம் எக்ஸஸாக இருந்துச்சுன்னா நம்மளுக்கு டிஷ்யூலே வந்துடும். உங்கள் மேக்கப்பும் வந்து ரொம்ப ஹெவியாக காட்டாது. இப்போ நான் இதெல்லாம் வந்து செட் பண்ணுறதுக்கு லாக்மியோடைய சன் எக்ஸ்பர்ட் காம்பேக்ட் பவுடர் வச்சு செட் பண்ணிக்கிறேன். எனக்கு தெரியும் நான் வந்து இலிமினேட்டர் போட்டிருக்கேன் அதுக்கப்புறமா செட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி கேட்காதீங்க. ஏன் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு பர்சனலாக இப்படி பண்ணுறது தான் பிடிக்கும். ஏன்னா வந்து அந்த இலிமினேட்டர் அதுக்கப்புறம் போட்டோன்னா அது கொஞ்சம் நல்லா இருக்காது. ஃபவுண்டேஷன் கூட மிக்ஸ் பண்ணி போடும்போது நம்மளுக்கு அந்தளவுக்கு க்ளோயிங் கிடைக்காது. ஸோ அதனால தான் நான் இந்த மாதிரியான ஒரு ஸ்டெப்பை வந்து ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். நெக்ஸ்ட் இப்போ லிப்க்கு வந்து நான் மூவ் பண்ண போகிறேன். இதுக்கு வந்து ட்ரூ லிப்ஸோடைய லிப் லைனர் வச்சு நல்லா லிப்பை லைன் பண்ணிக்கிறேன். அதுக்கு முன்னாடி என்ன பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா நம்ம போட்டிருந்த லிப் பாம் வந்து கொஞ்சம் எக்ஸஸாக இருந்துச்சுன்னா நம்மளுக்கு அது கொஞ்சம் ஒரு மாதிரியாக இருக்கும். ஸோ அதனால் டிஷ்யூ வச்சு கொஞ்சம் வைப் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் இந்த மாதிரி லைன் பண்ணிக்கிறேன். நீங்கள் லைன் பண்ணிவிட்டு லிப்ஸ்டிக் போடும்போது பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். லிப்ஸ்டிக்கு வந்து நான் வந்து ப்ளூ ஹெவனுடைய சாக்ரலைட் ரெட் அப்படின்ற ஷேட் வந்து எடுத்து நான் பிக் பண்ணியிருக்கேன். இது நல்லா வந்து போல்டாக இருக்கும். உங்கள் லுக் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த லிப்ஸ்டிக் யூஸ் பண்ணிங்கன்னா. பர்சனலாக இந்த லுக்குக்கு இந்த லிப்ஸ்டிக் தான் செட் ஆகும்னு எனக்கு ஒரு தாட் இருந்துச்சு. ஸோ அதனால தான் நான் இது வந்து போட்டிருக்கேன். இப்போது நம்ம மோஸ்ட்லி முடிச்சாச்சு. நான் ஹேர் ஸ்டைல் அந்த ஜுவல்ஸ்லாம் போட்டு வந்து உங்களை பார்க்குறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு நெக் செட் போட்டிருக்கேன். ஒரு ஜிம்கி, பிந்தி, அப்புறம் வந்து சந்தனம், மல்லிகைப்பூ. இது ரொம்பவே முக்கியம் கேரளா சைடு லுக்குக்கு. இது வந்து ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. நீங்களும் வந்து ட்ரை பண்ணுங்கள். என்ன கைஸ் இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலில் கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடையும் ஷேர் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் அகைன் எல்லாருக்குமே ஹாப்பி ஓணம். இதோட நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கோட நான் வந்து உங்களை பார்க்குறேன். அது வரைக்கும் பாய்.